நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போறவுடைய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசு கிராம வங்கியிலிருந்து மாபெரும் வேலைவாய்ப்பு நண்பர்களே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மாபெரும் வேலைவாய்ப்புனா கிட்டத்தட்ட 13,780 காலி பணியிடங்கள் வேகன்சிஸ் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 21/9/2025 சொல்லிருக்காங்க. ஆன்லைன்ல மட்டும்தான் நண்பர்களே விண்ணப்பிக்க முடியும். அலுவலக உதவியில ஆபீசர் பதவி முதற்கொண்டு எல்லாமே நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். இதோடைய முழு அப்டேட் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறுபடியும் சொல்றோம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் சைட்ல பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும். அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் சேரும். அது மிகப்பெரிய ஊண்டுகளாக இருக்கும். பிசினஸ் ரிலேட்டட் குவீரிஸ் எங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா naveen812244@gmail.com இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். நீங்க ஜஸ்ட் உங்களோட குவீரிஸ் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். IBPS அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பெர்சனல் செலக்ஷன்ல இருந்து 13,800 பிளஸ் காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணவர்களே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன். இதுல பாத்தீங்கன்னா இந்த IBPS கீழே தான் எல்லா பேங்க்குமே, அதாவது ஓபனா சொல்ல போனா ரூரல் பேங்க் வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே இதுக்கு கீழே தான் எக்ஸாமினேஷன் வேகன்சிஸ் லிஸ்ட். சோ எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே இதுக்கு கீழே தான் இயங்கிட்டு இருக்குது இது வரைக்கும். சோ அதோடைய அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். இந்த நோட்டிபிகேஷன் 1/9/2025 முதல் 21/9/2025 வரை விண்ணப்பிக்கலாம் சொல்லிருக்காங்க. அதே 21/9/2025 ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட்டும் பண்ணிடணும் சொல்லியிருக்காங்க. இதே ஒரு கேண்டிடேட் பாத்தீங்கன்னா கரெக்ஷன் விண்டோவா இருக்கீங்க அப்படின்னா சோ அவங்களுக்கும் மாடிபிகேஷன் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த கண்டக்ட் ஆஃப் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் நவம்பர்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. இந்த கால் லெட்டர் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பிரிலிமினரி ஆபீஸ்க்கு பாத்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர்ல இருக்கும். இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பிரிலிமினரி ஆபீசர் ஓஏக்கு பாத்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர்ல நடக்கும். ரிசல்ட் பாத்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரியில ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கால் லெட்டர் ஆன்லைன் எக்ஸாம் மெயின் எக்ஸாமுக்கு டிசம்பர் ஜனவரியில நடக்கும். அதுக்கு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல எக்ஸாமினேஷன் நடத்துறதுக்கு டிசம்பர் அண்ட் டு பிப்ரவரிக்குள்ள இருக்கும் சொல்லிருக்காங்க. இந்த மெயின் எக்ஸாம் ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் நடக்கும். மறுபடியும் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ கால் லெட்டர் ஜனவரி மாசம் நடக்கும் சொல்லிருக்காங்க. அதோட இன்டர்வியூ பாத்தீங்கன்னா ஸ்கேல் 1, 2 and 3க்கு ஜனவரி டு பிப்ரவரிக்குள்ள இருக்கும் சொல்லிருக்காங்க. இந்த அதே மாதிரி ஸ்கேல் 1, 2 and 3 ஆபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ்க்கு பாத்தீங்கன்னா பிப்ரவரி டு மார்ச் நடக்கும் சொல்லியிருக்காங்க. சோ ஒவ்வொரு பேஜுக்கும் கொடுத்துருக்காங்க. ஒட்டு மொத்தமாக பாத்தீங்கன்னா 1 to 70 பேஜஸ் இருக்குது. குரூப் ஏ ஆபீசருக்கு பாத்தீங்கன்னா ஸ்கேல் 1, 2 and 3 எடுக்க போறாங்க. குரூப் பி பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட்டுக்கும் மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கும் எடுக்கப்படுறத சொல்லிருக்காங்க. சோ இந்த போஸ்டிங்ஸ் தான் நடக்க போகுது. இப்போ இந்த ஸ்கேல் 1 அந்த அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ்க்கு பாத்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் பிரிலிமினரி அண்ட் மெயின் எக்ஸாம் நடக்கும். இதே ஆபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க பிரிலிமினரி எக்ஸாம் பாஸ் ஆகி ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க மெயின் எக்ஸாம் போவீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த RRB ஸ்டேட் இந்த மாதிரி ரிலேட்டட்ல இருக்கும் சொல்லிருக்காங்க. அதே மாதிரி ஆபீசர் ஸ்கேல் 1, 2 இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே இருக்குது. நீங்க ஒன் பைனா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுல எந்தெந்த பேங்க் எந்தெந்த ஸ்டேட் வரை இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் கிராமினா பேங்க் கொடுத்திருக்காங்க. அருணாச்சல பிரதேஷ் ரூரல் பேங்க் இருக்குது. அசாம் கிராமின் விசா பேங்க், பீகார் கிராமின் பேங்க், சண்டிகர் ராஜா கிராமின் பேங்க், குஜராத் கிராமின் பேங்க் கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி சர்வ ஹரியானா கிராமின் பேங்க், ஹிமாச்சல பிரதேஷ் கிராமின் பேங்க் இந்த மாதிரி கிட்டத்தட்ட எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு நியர்பைல கர்நாடகா கிராமின் பேங்க் இருக்குது, கேரளா கிராமின் பேங்க் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கிராம பேங்க் சேலம் லொகேஷன் தமிழ்ல இருக்குது. அதே மாதிரி பாண்டிச்சேரிக்கு பாத்தீங்கன்னா
புதுவை பாரதிய கிராம பேங்க் புதுச்சேரி. இது எக்ஸாமினேஷன் தமிழ், மலையாளம், தெலுங்கு வந்து நடக்க போகுது. மறுபடியும் வந்து சொல்றோம், தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாடு கிராம பேங்க் சேலம் தமிழ்ல வந்து நடத்தப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா டீடைல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நேஷனாலிட்டி அண்ட் சிட்டிசன். நேஷனாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிட்டிசன் இந்தியா, நேபாள், பூட்டான், டெபிட்டானா இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. அதை தவிர்த்து சில கண்ட்ரிஸ் டீடைல்ஸும் வந்து இதுல வந்து இருக்குது. அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட். இந்த ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குரூப் பிக்கு வந்துல அதுல என்னென்ன போஸ்டிங்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ், ஆபீசர் ஸ்கேல் 1 அசிஸ்டன்ட் மேனேஜர், ஆபீசர் ஸ்கேல் 2 மேனேஜர். சோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குரூப் பிஏ ஆபீசர்ஸ்ல வந்து ஆபீசர் ஸ்கேல் 3 சீனியர் மேனேஜர் எல்லாமே இருக்குது. இந்த குரூப் பி ல வந்து ஆபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ்க்கு வந்து 18 முதல் 28 வயசு, அதாவது 2/9/1997 இருந்து 1/9/2007 இருக்கிறவங்க எல்லாம் எலிஜிபிள் சொல்லிருக்காங்க. இந்த குரூப் ஏ ஆபீசர்ல வந்து ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3க்கு வந்து பாத்தீங்கன்னா 18 முதல் 30 ஸ்கேல் 1, 21 to 32 ஸ்கேல் 2, 21 to 40 ஸ்கேல் 3 கொடுத்திருக்காங்க. சோ ஒவ்வொன்றுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்குது. ஏஜ் ரிலாக்சேஷன் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில வந்து 5 வருஷம், ஓபிசிக்கு 4 கிழமையில இருக்கு வந்து 3 வருஷம், உடல் ஊனமுற்றவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷம், எக்ஸர்விஸ்மெண்ட், டிசேபிள், எக்ஸர்விஸ்மெண்ட், டி எக்ஸர்விஸ்மெண்ட் இதுகளுக்கு எல்லாம் வந்து தனியா வந்து கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி டெஸ்டிடியூட், விண்டோ, டிவோர்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்குது. அதை நீங்க திரையில வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு உடல் ஊனமுற்றவர்களை இருக்கீங்க அப்படின்னா இந்த உடல் ஊனமுற்றர்கள் யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைல்ஸ் இதுல எல்லாமே இருக்குது. ஸோ அது எல்லாமே நீங்க திரையில வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைன்ல நீங்க விண்ணப்பிக்கிறது பண்ணி சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கணும். அதுதான் என்ஓசி சர்டிபிகேட், அதே மாதிரி ஓபி சர்டிபிகேட், எக்கனாமிக் வீக் பர்சன் சர்டிபிகேட், உடல் முன்னோட்டம் இருந்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட். ஸோ இது எல்லாமே எக்கனாமிக் வீக் பர்சன் இருந்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட். ஸோ அது எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து எஜுகேஷன் குவாலிபிகேஷன். இந்த எஜுகேஷன் குவாலிபிகேஷன்ல ஆபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ் வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி எடுத்து படிச்சிருந்திருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். ஆபீசர் ஸ்கில் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து டிகிரி எடுத்து படிச்சு ஏதாவது வந்து எக்ஸ்பென்ஸ் இருக்கணும், அந்த எக்ஸ்பென்ஸ் ஏதோ ரிலேட்டட் இருக்கும்னு சொல்லிக்காங்க. அதே மாதிரி ஸ்கேல் 2க்கும் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சு 50% மார்க் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆபீசர் 3க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஐடி ரிலேட்டட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இந்த மாதிரி ரிலேட்டட்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் வந்து சொல்லிக்காங்க. அப்ப இதை நீங்க திரையில வந்து பாத்துட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி ஆபீஸ் கேபி 3 அதுல சீனியர் மேனேஜருக்கு வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி எடுத்து படிச்சு 50% மார்க் இருக்கணும், பிளஸ் எதுல வந்து நீங்க எடுத்து படிச்சிருந்துக்கணும், மினிமம் 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் ஆர் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. அதை நீங்க திரையில வந்து பாத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ். அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆபீசர் ஸ்கேல் 1, 2, 3 இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 175,850 சொல்லியிருக்காங்க. ஆபீசர் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ் பாத்தீங்கன்னா 125 சேம் 850 வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பிரிலிமரி எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா 80 கொஸ்டினுக்கு 80 மார்க் இருக்கும். ஆபீசர் ஸ்கேல் 1க்கு வந்து பாத்தீங்கன்னா 80 கொஸ்டினுக்கு 80 மார்க். மெயின் எக்ஸாம் 200க்கு 200 மார்க். ஆபீசர் ஸ்கேல் 1க்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் 200 to 200 வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து தமிழும் வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்திருக்காங்க, மல்டி லெவல் இருக்கும் இருக்குது. அதை நீங்க திரையில வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறது வேகன்சிஸ் லிஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது வேகன்சிஸ் லிஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இதுல ரொம்ப நம்ம முக்கியமா பார்க்க போறது பாண்டிச்சேரி அண்ட் தமிழ்நாடு, இது ரெண்டதான் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு வந்து பாத்துருவோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கிராமிய பேங்க்ல வந்து எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 88 காலிப்பணிகளும், எஸ்டி கேட்டகரிக்கு 4 காலிப்பணிகளும், ஓபிசிகளுக்கு 126 காலிப்பணிகளும், எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு 46 காலிப்பணிகளும், ஜெனரல் கேட்டகரிக்கு 204, ஒட்டுமொத்தமாக 468 காலிப்பணிகள். இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா உடல் ஊனமுற்றவர்களுக்கும் எக்ஸர்விஸ்மென்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 444 எக்ஸர்விஸ்மென்னுக்கு 46 வந்து சொல்லியிருக்காங்க. இதே பாண்டிச்சேரி எடுத்துட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமாவே 7 காலிப்பணிகள் வந்து கொடுத்திருக்காங்க. இதை தவிர்த்து ஸ்டேட் வரிகள் இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து ஆபீசர் ஸ்கேல் 1க்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அதுல பாண்டிச்சேரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா 4 காலிப்பணிகள். இதுல தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 200 காலிப்பணிகள் பிளஸ் உடல் ஊனமுற்றவர்களுக்கு தனியா வந்து கொடுத்திருக்காங்க. ஆபீசர் ஸ்கேல் 2க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கிராமிய பேங்குக்கும் தனித்தனியாவே இருக்குது. அதுல குறிப்பிட்டு சொல்ல போனா தமிழ்நாடு கிராமிய பேங்குக்கு வந்து எதுவுமே கிடையாது. அதே மாதிரி
பாண்டிச்சேரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து கொடுக்க கிடையாது. பட் ஆபீசர் ஸ்கேல் 2க்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு கிராமிய பேங்குக்கு வந்து ஒட்டுமொத்தமா 12 காலி பணியிடங்களும் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாண்டிச்சேரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஆபீசர் ஸ்கேல் 2ல வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து 2 காலி பணியிடங்களும், சோ இதுக்கு புதுவைக்கு பாத்தீங்கன்னா 1 காலி பணியிடங்களும் வந்து கொடுத்திருக்காங்க. ஆபீசர் ஸ்கேல் 2ல வந்து லாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கிராமிய பேங்குக்கு வந்து எதுவுமே கிடையாது. புதுவை பேங்குக்கு வந்து 1 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஆபீசர் ஸ்கேல் 2ல ட்ரெஷரி மேனேஜருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கிராமிய பேங்குக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. பட் பாண்டிச்சேரிக்கு வந்து பாத்தீங்கன்னாலும் எதுவுமே கிடையாது. ஆபீசர் ஸ்கேல் 2ல வந்து மார்க்கெட்டிங் ஆபீசருக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கிராமிய பேங்குக்கு வந்து ஒட்டுமொத்தமா 4 காலி பணியிடங்களும், சோ புதுவையில வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து கிடையாது. ஆபீசர் ஸ்கேல் 2ல வந்து அக்ரிகல்ச்சர் ஆபீசர்ல வந்து எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாடு கிராமிய பேங்குக்கு வந்து 2 காலி பணியிடங்கள், புதுவைக்கு வந்து எதுவுமே வந்து கிடையாது. அதுக்கடுத்து ஆபீசர் ஸ்கேல் 3ல வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு கிராமிய பேங்குக்கு எதுவுமே கிடையாது. புதுவை கிராமிய பேங்குக்கும் எதுவுமே வந்து கிடையாது. இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமினேஷன் பிரிலிமினரி எக்ஸாம் எல்லாமே வந்து சென்டர் வந்து சூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நமது தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, மதுரை, கன்னியாகுமரி, நாகர்கோவில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருச்சி, திருநெல்வேலி, திருப்பூர், வேலூர், விருதுநகர், சோ இதெல்லாம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பாண்டிச்சேரிக்கு பாண்டிச்சேரியை வந்து கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். சோ நம்ம இந்த 13 மினிட்ஸ் வீடியோல வந்து எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், Facebook, இன்ஸ்டால் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அப்ளை பண்றதுக்கான லிங்க், அபிஷியல் வெப்சைட் லிங்க், இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் queries எங்களை கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா naveen812244@gmail.com இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்திருக்கோம். நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்ல நண்பர்களே, இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக எல்லா ஸ்டேட் ரீஜனும் சேர்த்து 13,780 காலி பணியிடங்கள் மாபெரும் வேலை வாய்ப்பு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க ஐபிபிஎஸ் சைட்ல இருந்து. சோ இது ஒரு ஹியூஜ் வேகன்சிஸ்னால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருந்தே நீங்க படிக்க ஆரம்பிச்சாலே போதும். இப்ப இருந்து இன்னும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 months வந்து டைம் இருக்குது. இன்ட்ரெஸ்டோட இருக்குங்க இப்பவே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ் சைட்ல ஹை பட்டன் இருக்கும், அதை தட்டி விட்டீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் எங்களுக்கு வந்து சேரும். அது மிகப்பெரிய ஊண்டுகோலாக இருக்கும். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.